ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 626வது நாமாவளியாக ஓம் பிராஜிஷ்ணவே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி விசேஷமாய் பிரகாசம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் ஜோதி ரூபமாக தான் அவதாரமே பண்ணுறார். ஜோதி ரூபமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த பிரம்மமாயின்ற ஜோதி பிழம்பு தான் நமக்கு குமார பரமேஸ்வரனாக வந்தார். இந்த இடத்துல பிராஜிஷ்ணு அப்படின்னா ஒளி மிக்க, அப்படியே ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே பிரகாசிச்சுட்டே இருக்கக்கூடிய தன்மை. எதில் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய எல்லா செயல்லையும் வெற்றின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் எல்லாத்துலேயும் பிரகாசமுள்ள வெற்றி வீரனாக இருக்கார். அவர் எப்படி இருப்பார், அவருடைய சக்திகள் எப்படி இருக்குன்னா அறிவு பேரொளியாக விளங்குபவர். அந்த அறிவே பேரொளியாக, அந்த வெளிச்சம்தான் நமக்கு எல்லா துன்பத்தையும் எல்லாம் போக்குறது. அதில் இறைவன் அறிவு பேரொளியாக இருந்து எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை வாரி வழங்குறாராம். அப்போ அந்த ஞானம் கிடைக்கும் பொழுது எல்லா துன்பங்களெல்லாம் விடுபட்டு அந்த அடியாறுகளுக்கும் அனைத்திலுமே பிரகாசமான வாழ்க்கையானது கிடைத்துவிடும். அதனால்தான் இறைவனுடைய அந்த அருள் எப்படி இருக்குன்றது அருணா சுவாமிகள் வர்ணிக்கிறார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத் தருள்வாயே அப்படின்றார். அந்த சிவஞானம் உதிக்கின்றால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதனால தான் அவர் நிறைய இடங்களில் நிறைய க்ஷேத்திரத்தில்னா சிவ பூஜை பண்ணி காமிக்கிறார். அப்போ அந்த சிவஞானத்தை எல்லா உயிர்களும் அடைய வேண்டும். அந்த சிவஞானம் அடைந்தால் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அந்த சிவஞானம் அடையிறதுக்கு மதியை தூய்மைப்படுத்தணும். மதியால் வித்தகனாகணும். அந்த மதினா சந்திரனை குறிக்கும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனசை குறிக்கும், நம்மளுடைய புத்தியை குறிக்கும். அதில் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி, மனம் தூய்மையாக இருக்கணும். அந்த மன தூய்மை தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்பேற்பட்ட மனதால் உத்தமனாகி இறைவனுடைய அருளால் அந்த சிவ ஞான பரயோகத்தை அடைய வேண்டும். அப்போ இறை அருள் தானாக கிடைக்கும். அப்பேற்பட்ட இறைவனை விசேஷ பிரகாசமாக உள்ளவராக இருக்கார். அடியவர்களுக்கும் அந்த பலனை கொடுப்பவராகவும் இருக்கார். அப்பேற்பட்டவர் தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக நினைக்கிறது. ஓம் பிராஜிஷ்ணவே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.